நம்ம நிறைய கடை வந்து பார்த்திருப்போம். 20% பிளஸ் 20% இப்படி மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து குடுத்திருப்பாங்க. இது வந்து சேர்த்தே 40 குடுத்திருக்காங்களா? ஏன் வந்து இப்படி வந்து குடுக்காங்க? நமக்கு வந்து ஆப்டிட்யூட்ல இது சார்ந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 2 டிஸ்கவுண்ட்ட குடுத்துட்டு இத வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆக்குங்க அப்படின்னு. எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இங்க நமக்கு அமௌண்டே இல்லையா? சோ அமௌண்டே இல்லாத எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து 100 வந்து எடுத்துக்கணும். சோ 100 அப்படி மாதிரி இருக்கு. இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 20% டிஸ்கவுண்ட். சோ 20% டிஸ்கவுண்ட் நம்ம வந்து எவ்வளவு பே பண்ணணும்? 100ல இருந்து 20 நம்ம வந்து கழிச்சிடலாம். 80% நம்ம வந்து 80% வந்து பே பண்ணா வந்து போதும். சோ நம்ம பெர்சன்டேஜ் போடணும் அப்படினாலே கீழ வந்து 100 வந்து போடணும். ஓகே. அகைன் இன்னொரு 20% பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட். அப்ப அகைன் வந்து 80/100. சோ அடிச்சோம் அப்படின்னா 0க்கு 0 0க்கு 0 சோ வந்து கேன்சல் பண்ணிடலாம். 8 into 8 64. ஓகே. இந்த 64 தான் நம்ம இப்ப பே பண்ண வேண்டியது. நம்ம வந்து முதல்ல ரூ. 100 அப்படியே வந்து எடுத்தோம். நம்ம பே பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா 64. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் தான் தேவை. அப்ப நம்ம வந்து 100 மைனஸ் 64 எடுத்துக்கலாம். அப்ப 36. சோ அப்ப 36% பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட். இப்போ 20 + 20 எடுத்தோம் அப்படின்னா வந்து 40 எதுவும் தப்பாயிரும். ஏன் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா முதல்ல ரூ. 100 இருந்து 20% டிஸ்கவுண்ட். அப்ப ரூ. 80. இப்ப அகைன் இந்த ரூ. 80 இருந்து 20%. சோ ரூ. 80 20% பார்த்தோம் அப்படின்னா வந்து 16. அப்ப வந்து 80ல இருந்து 16 போச்சு அப்படின்னா வந்து 64. அப்ப கடைசியா பே பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூ. 64. சோ இங்க டிஸ்கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 36%. இதான் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. அவ்வளவுதான் சிம்பிள்.